அனைவருக்கும் காலை வணக்கம். இந்நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்திருக்கும் நம் பாசமிகு தாளாளர் அருட்தந்தை சிற்றரசு அவர்களையும், பொருளாளர் தந்தை மரிய லூயிஸ் அவர்களையும், ஆலோசகர் அருட்தந்தை வின்சென்ட் கபிலை அவர்களையும், நமக்கு பக்கபலமாக இருக்கும் அருட்தந்தை ஆல்பர்ட் அவர்களையும், நம் தலைமை ஆசிரியர் வனிதா வேலண்டினா அவர்களையும் வருக வருக என இருக்கரம் கூப்பி வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சியை காணொளியில் காணும் அனைவரையும் இப்பொங்கல் திருநாள் நிகழ்ச்சியின் சார்பாக அன்புடன் வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் பொங்கல் திருநாளின் சிறப்புகளையும் அதன் பெருமைகளையும் எம் பள்ளி மாணவர்கள் அழகாக விளக்கி காட்ட உள்ளனர். பொங்கல் திருநாள் 4 நாட்கள் சிறப்பிக்கப்படும். இது ஒரு உழவர் திருநாள் ஆகும். போகி பண்டிகை மார்கழி மாதத்தின் கடைசி நாள் அன்று வீடுகளை சுத்தம் செய்து பழதாகிய தேவையில்லாமல் ஆகிவிட்ட பொருட்களை எரிப்பார். இவ்வாறு எரிப்பது பண்டிகையின் அடையாளம் ஆகும். இது நம் பள்ளி மாணவர்கள் பழையன கழிந்து புதியது புகும் என்ற பழமொழிக்கு ஏற்ப பழைய பொருட்களை எரிக்கும் போது நம் தமிழரின் பாரம்பரிய மேளத்தை இசைத்து போகி பண்டிகையை சிறப்பிக்க வருகிறார்கள். இப்பொழுது நம் தாளாளர் அவர்கள் பொங்கல் சிறப்புரை ஆற்றுவார். அனைவருக்கும் தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாளின் வாழ்த்துக்கள். தை பிறந்தால் வழி பிறக்கும் என்கிறார்கள். காய்ந்த கார்த்திகை வந்தால் என்ன, தீய்ந்த தீபாவளி வந்தால் என்ன, மகராசன் பொங்கல் வந்தால் வயிறு நிறைய சோறு திங்களாம் என்று பழமொழி சொல்லுகிறார். பொங்கல் திருநாள் உழைப்பை மையமாக வைத்து கொண்டாடப்படுகிறார். உழைப்பே உயர்வு தரும் என்பதில் ஆணித்தரமாக நம்புகிறார். உழைப்பின் வாரா உறுதிகள் உளவோ என்று சொல்லுகிறார். உழைத்து உழைத்து ஓடாகி கொண்டிருக்கிற இயந்திரம் போல் உழைத்து கொண்டிருக்கிற இந்த உலகத்தில் பொங்கல் விழா தேவையா? நம் மண்ணோடும் பண்பாட்டோடும் நாகரிகத்தோடும் ஒன்றோடு ஒன்று பிணைந்து இருக்கிறார். நகமும் சதையும் போல இருப்பதுதான் இந்த உழவர் திருநாள், பொங்கல் திருநாள். இதை அறுவடை விழா என்று அழைக்கிறார்கள், உழவர் திருநாள் என்று அழைக்கிறார்கள், தை திருநாள் என்று அழைக்கிறார்கள், சங்கராந்தி என்று கொண்டாடுகிறார்கள், தமிழர் திருநாள் என்று கொண்டாடுகிறோம். அன்பானவர்களே, இரட்டை காப்பியங்களில் ஒன்றான சிலப்பதிகாரம் இளங்கோவடிகள் வடித்த அற்புதமான காவியம். இங்கே இந்திர விழா கொண்டாடப்படுகிறார். அந்த இந்திர விழாவைத்தான் இன்றைக்கு நாம் பொங்கல் விழாவாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். மார்கழி திங்களினுடைய கடைசி நாள்தான் போகி விழா என்பதை நாம் ஏறெடுக்கிறோம். போகி என்றால் இந்திர கடவுளை மையமாக கொண்டது. நெல்லும் கரும்பும் விளையும் வயலும் வயலை சார்ந்த இடம்தான் மருத நிலம் என்று அழைக்கப்படுகிறார். மருத நிலத்தின் தெய்வமாக இந்திரன் கொண்டாடப்படுகிறான். ஆக பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்பதற்கு ஏற்ப, புதுசு கண்ணா புதுசு என்பதற்கேற்ப புதுமை பொங்க புது பானையில புத்தரிசி போட்டு பொங்கி வருகிறதே, பொங்கி எழுகிற உள்ளமெல்லாம் நலமாக வளமாக வாழ வேண்டும் என்பதனுடைய அடையாளமாக இந்த பொங்கல் திருநாள் கொண்டாடப்படுகிறது. இது ஒரு நன்றியின் பெருவிழா. நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று என்று பொய்யாமொழி புலவர் இலக்கணம் வகுக்கிறார். உழுதுண்டு வாழ்வாரெல்லாம் வாழ்வார், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் என்று திருவள்ளுவர் அற்புதமாக சொல்லுகிறார். அன்பானவர்களே,
ஏர் என்றால் அது அழகு என்று பொருள். குடியானவனை அது பெயர் சொல்லி அழைக்கிறாது. உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம் என்று முண்டாசு கவிஞன் பாரதி சூளுரைத்தானே. நாமோ உழவையும் தொழிலையும் மறந்து உழவனை நிந்திக்கிற காரியத்திலே நாம் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோமே. உழவன் கணக்கு பார்த்தால் உழக்கோள் தான் மிஞ்சும். உழவன் கணக்கு பார்த்தால் உழக்கோள் தான் மிஞ்சும். ஆக பண் தொட்டு இன்று வரை நம் நாடு உழவனையே நம்பி இருக்கிறது. உழவனையே நம்பி இருக்கிறது. ஆனால் உழவனோ வானையே நம்பி இருக்கிறான். காரணம் அன்பானவர்களே, காடுகள் அழிய கடுமழை நின்றதென்றால் பருவத்தே பயிர் செய்யவும் ஆடி பட்டம் தேடி விதைக்கவும் முடியாது போயிற்று. ஏரோட்டும் ஏழை இதயம் குமுறினால், ஏரோட்டும் ஏழையின் இதயம் குமுறினால் போராட்டமே எழும் பூமியிலே என்று பாடினான். தேனாறு பாயுது செங்கதிர் சாயுது, தேனாறு பாயுது செங்கதிர் சாயுது, ஆனாலும் மக்கள் வயிறு காயுது. மானே, இந்த நாட்டில் வகையான மாறுதல்கள் வந்தாலன்றி ஏது நீதி? உழவனும் ஓயாது உழைப்பது போல நாமும் ஒன்றுபட்டு வாழ்க்கையில் ஒன்றாவோம் என்று படித்தவன் திரைப்படத்திலே ஒரு பாடல் ஒன்று சொல்லுகிறது. ஆக அன்பானவர்களே, இன்றைக்கு 22,000 லாரிகளும் 96,000 டிராக்டர்களும் செல்போன் சார்ஜர்களும் குளிரை தாங்கும் கம்பளிகளும் 6 மாதத்திற்கான உணவுப் பொருட்களும் இவற்றா உள்ளிட்ட பொருட்களோடு 80 கிலோமீட்டர் நீளத்திற்கு தலைநகர் டெல்லியில 1,40,00,000 விவசாயிகள் உரிமை மீட்புக்காக போராடி கொண்டிருக்கிறார்கள். அன்பானவர்களே, நாங்கள் கால் வைத்தால்தான், நாங்கள் சேற்றிலே கால் வைத்தால்தான் நீங்கள் சோற்றிலே கை வைக்க முடியும் என்று அவர்கள் நம்மை பார்த்து கேட்கிறார்கள். உலகிலே மக்களை அதிகமாக கூட்டி முன்னெடுத்த போராட்டங்களில் ஒன்று இந்த விவசாய போராட்டம். விவசாயிகளுக்கு எதிராக 3 சட்டங்கள் வெளிவந்திருக்கிறார். அது 2 புதியது, 1 திருத்தப்பட்ட சட்டமாக இருக்கிறார். இவற்றை மத்திய அரசு திரும்ப பெற வேண்டும் என்பதற்காக உரிமை குரல் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் நமது விவசாயிகள். ஆம், இது வரலாற்று போராட்டமே. இது மூடி மறைக்கக்கூடிய காரியம் அல்ல. எனதருமை உறவுகளே, இதனை ஊடகங்கள் மூடி மறைத்து கொண்டிருக்கிறார். உங்கள் கைகளிலே தவழும் ஒவ்வொரு கைபேசி ஒரு ஊடகம் தானே. இந்த வரலாற்று சிறப்புமிக்க போராட்டத்தை குறித்து இதோ நீங்களும் நானும் இந்த பாசிச அடக்குமுறை ஆட்சியை வீழ்த்துவோம், மக்கள் புரட்சி வெல்லட்டும் என்று நான் இந்த வேளையிலே பதிவு செய்ய விரும்புகிறேன். அன்பானவர்களே, போகி பண்டிகை கொண்டாடுகிறோம், தை பொங்கலை கொண்டாடுகிறோம். அது உழவ திருநாளாக, தமிழர் திருநாளாக நாம் கொண்டாடுகிறோம். மாட்டு பொங்கலை கொண்டாடுகிறோம், திருவள்ளுவர் தினமாக நாம் கொண்டாடுகிறோம், காணும் பொங்கலை கொண்டாடுகிறோம், ஏறு தழுவுதலையும் மஞ்சு விரட்டுதலையும் ஜல்லிக்கட்டுகளையும் களி நாளாக கன்னி பொங்கலாக நாம் கொண்டாடுகிறோமே. அன்பானவர்களே, இதோ இயற்கையோடு இணைந்த பெருநாள் இந்த பெருநாள், நன்றியின் நாள். வீடெல்லாம் தூய்மையும், ஊரெல்லாம் உவகையும், நாடெல்லாம் மகிழ்வையும், உழவர் உள்ளமெல்லாம் உயர்வடையும் ஒப்பற்ற விழா இந்த பொங்கல் விழா. இதனை அனைவரும் கொண்டாடி மகிழ்வோமே. சொல்லுறத சொல்லிவிட்டேன், செய்யுறத செஞ்சினுங்க.
நல்லதுன்னா கேட்டுக்குங்க, கெட்டதுன்னா விட்டுடுங்க. சித்தர்களும் யோகிகளும் சிந்தனையில் ஞானிகளும் புத்தரோடு இயேசுவும் உத்தம காந்தியும் எத்தனையோ உண்மைகளை எழுதி எழுதி வச்சாங்க. எல்லாம் தான் படிச்சீங்க, என்ன பண்ணி கிழிச்சிங்க. அனைவருக்கும் இனிய பொங்கல் விழா நல்வாழ்த்துக்கள். நன்றி. பொங்கல் திருநாள் ஆடி மாதத்தில் தேடி விதைத்த பயிர்களின் விளைச்சலை அறுவடை செய்து பயனடையும் வகையில் கிடைத்த புல் நெல்லின் புத்தரிசியை புது பானையில் இட்டு வெல்லம், பால், நெய், முந்திரி சேர்த்து பொங்கல் சமைப்பர். பொங்கல் பொங்கி வரும்போது பொங்கலோ பொங்கல் என்று கூவி மகிழ்வர். அன்று உழவு தொழிலுக்கும் துணை புரியும் சூரியனுக்கும் நன்றி செலுத்தும் விதமாக படையலிட்டு வணங்குவர். படையலில் 21 வகையான காய்கறிகளையும் மஞ்சள், இஞ்சி கொத்துகளையும் கரும்பையும் வைப்பர். இவ்விழா உழைக்கும் மக்கள் இயற்கை தெய்வமாக கருதப்படும் சூரியனுக்கும் மற்ற உயிர்களுக்கும் நன்றி செலுத்தும் ஒரு திருநாளாகும். பொங்கல் விழாவை சிறப்பிக்க நம் பள்ளி மாணவர்கள் நடனம் நிகழ்த்த வருகிறார்கள். தை மாசம் பிறந்துருச்சு, இனி தன சேரும் நாளாச்சு. அச்சு வெல்லம் பச்சரிசி பொங்கலாச்சு. அப்ப பொங்க வச்சு பாட்டுபடி நம்ம தமிழர் புகழ உலகில் நாட்டும்படி. நம்ம தமிழர் புகழ உலகில் நாட்டும்படி. கொளவ போடு, இது நம்மோட தமிழர் திருநாளு. ஆடி பாடி கூடு, இது பொன்னான உழவர் திருநாளு. ஈரம் விளைஞ்ச மண்ணு, அதில் இறங்கி உழடா விளையும் பொண்ணு. ஊரு பசிய தீர்க்கும் நம்ம விவசாயி தான் 2 கண்ணு. மாட்ட வணக்கம் மானமுள்ள மனுஷ பயலுக நாங்க. மாப்புள்ள போல பொங்க சீரும் பொங்கி புவி இது போங்க. போடு கொலவ போடு, இது நம்மோட தமிழர் திருநாளு. ஆடி பாடி கூடு, இது பொன்னான உழவர் திருநாளு. ஆஹா ஜல்லிக்கட்டு, அதுக்கு வாடி வாசல் கலையும் கட்டும். வாடிப்பட்டி தப்பு சத்தம், இங்கே வயசு பொண்ணும் கையில் விட்டும். கபடி ஆட்டம்தான் காண கண் கேட்கும், விசிலு சத்தம்தான் வானம் கிழிக்கட்டும். உரிய உடைக்கத்தான் ஊரே அலமோதும், உந்தன் முதட்டோரம் உசுரே உரியாடும். இது நம்மோட தமிழர் திருநாடு. ஆடி பாடி கூடு, இது பொன்னான உழவர் திருநாடு.
பொங்கலின் 3ஆம் நாள் மாட்டுப் பொங்கல் ஆகும். மாட்டுப் பொங்கல் அன்று மாடுகளை குளிப்பாட்டி அதன் கொம்புகளுக்கு வண்ணம் தீட்டுவர். அதற்கு அழகான சத்தம் அதிகமாக கேட்கும் சலங்களை அதன் கழுத்தில் கட்டி அதன் நெற்றியில் மஞ்சள் குங்குமம் வைத்து அதற்கு பொங்கலும் கரும்பும் உண்ண கொடுப்பர். அதன் பிறகு சிறுவர் சிறுமியர் மாட்டு வண்டியில் ஏறி மகிழ்ச்சியாக ஊரை சுற்றி வருவர். அதை போலவே நாம் மாணவர்கள் மாட்டு வண்டியில் ஏறி பொங்கல் விழாவை சிறப்பிக்கின்றனர். காணும் பொங்கல் பொங்கலின் 4ஆம் நாள் காணும் பொங்கல் ஆகும். காணும் பொங்கல் சிறியவர்கள் பெரியவர்களிடம் ஆசி பெறும் நாள் ஆகும். அன்று மக்கள் தங்கள் உற்றார் உறவினரை சந்தித்து உணவு பண்டங்களையும் வாழ்த்துக்களையும் பரிமாறிக்கொள்வர். காணும் பொங்கல் அன்று அருகில் இருக்கக்கூடிய கோவில்களுக்கும் சுற்றுலா தலங்களுக்கும் குடும்பத்தினருடன் சென்று மகிழ்வர். இதுவரை அழகாக பாடல் பாடி நடனமாடிய நம் பள்ளி மாணவர்களை பாராட்டும் வகையில் கைகளை தட்டி மகிழ்வோம். இந்த நிகழ்ச்சியை சிறப்பிக்க உதவிய எம் பள்ளியின் அனைத்து மாணவர்களுக்கும் நன்றி கூறுகிறேன். இந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்கும் ஒத்துழைப்பு கொடுத்த அனைத்து பெற்றோர்களுக்கும் நன்றி. வணக்கம். இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள்.